பலாவ் தான் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ பற்ற வச்சாச்சு. ஒரு வெசில் எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ வச்சிடலாம். ஸோ வச்சாச்சு. ஆயில் ஊற்றிடலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அது சூடாக வர வரைக்கும். ஸோ இது ஆயில் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஊற்றிக்கலாம். ஸோ அப்புறமா கீ வந்து ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கீ வேணான்னு சொல்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணாம்னா எண்ணெய் காய்ச்சிச்சு. நம்ம இது நான் உங்களுக்கு பேர் சொல்லிடுறேன். பட்டை போட்டுக்கலாம். ஏலக்காய் 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம். 3 ஏலக்காய், பெரிய ஏலக்காய். அப்புறமா வந்து லவங்கம் வந்து ஒரு 5 போட்டிருக்கேன். அப்புறமா அனாசி மராட்டி மொக்கு. அண்ட் இது வந்து அனாசி பூவு. ஸோ நான் வந்து ஒரு கப் ஃபுல்லாக ஆனியன் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டலாம். கொஞ்சம் மண் அடிக்கிறேன். நான் எங்கள் மம்மி கூட தான் பண்ணி வச்சுக்கேன். ஸோ உஷாராக ஃப்ரை பண்ணுங்க. எனக்கு ஆயிலெல்லாம் நிறைய ஸ்பில் ஆகும். அனியன் வந்து ரொம்பலாம் ப்ரௌன் ஆகக்கூடாது. ஜஸ்ட் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் தான் போதும். ஸோ நீங்கள் இது வந்து ஃப்ரை பண்ணும் போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில் கொக்குனட்டு. ஸோ கார்னிஷ்க்கு மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். போட்டுட்டு கொஞ்சம் இது பண்ணுங்க. தீய விட்டுறாதீங்க. ஸோ இது கொஞ்சம் 2 மினிட்ஸ் அப்படியே இதாகும். நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கேஷ்யூஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேஷ்யூஸ் போட்டுக்கலாம். ஸோ ஓகே. நான் வந்து ஒரு 7 to 8 கேஷ்யூஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கார்லிக் வந்து இச்சி போட்டுக்கலாம். இது வந்து நான் அது சேர்த்துக்கல. நான் வந்து இது கொஞ்சம் இதானோடனே இந்த கப்பில் வந்து ஃபுல்லாக ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அப்புறமா 2 glasses கோகோனட் மில்க், பியோர் கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணானாக்கா half glass கோகோனட் மில்க்கும் half glass வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் 2 cups ஆட் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் கப். ஸோ செகண்ட் கப்பு. ஓகே ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து half ஸ்பூன் போட்டுக்கலாம். half ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பாயில் வந்த உடனே நம்ம ரைஸ் போட்டுடலாம். ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இது பாயில் ஆகுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாட்டர் இல்லாமல் ரைஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
வாட்டரே இல்லாமல் நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது 2 மினிட்ஸ் கொஞ்சம் பாயில் ஆனோடனே நம்ம ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு பிளேட் விட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதை நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஸ்டீம் வெளியே போகாததுக்கு நான் இது வச்சுருக்கேன், வாட்டர். ஸோ இப்போ நம்ம இந்த கிண்ணத்தை எடுத்துடலாம். பிகாஸ் இது பலாவ் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ சைடு வச்சுடுவோம். ஸோ இப்படிதான் இருக்கு பலாவ். டெம்ட் ஆகுது பார்த்தாலே. சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம கோக்னட் பலாவ் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இதுவும் நம்ம ஒயிட் பலாவ் ரெடி. ஸோ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், சூப்பர். இது ரொம்ப சுவையாக இருக்குது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஒரு கலர்ஃபுல் ரைஸோட. வெயிட் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர், சப்ஸ்கிரைப்.